உலகமே நீங்களும் அம்மாவும் தான். அனைவருக்கும் வணக்கம். ரித்தன்யாவுடைய இந்த இறுதி வாக்குமூலம் மனதை கலங்க வைத்த ஒரு இறுதி அவல வாக்குமூலமாக இருந்தது அனைவருக்கும் தெரியும். இந்த பதிவில் நம்ம இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, அவருடைய வழக்கில் என்ன நடந்துட்டுருக்கு என்பதை பற்றி இதை எப்படி இனிமேல் வருங்காலங்களில் தடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். முக்கியமாக இந்த வழக்கில் நீதியரசர் எல்லா எவிடன்ஸஸையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. புலன் விசாரணையுடைய ரிசல்ட் எல்லாம் கோர்ட்டுக்கு போயிட்டுருக்கு. இப்போ மிக முக்கியமான ஒரு ஆதாரம் அவர் சொன்ன உடல் துன்பங்கள், அதை ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அதற்கான ப்ரூஃப் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்படும். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 நாட்கள்லேருந்து 5 நாட்களுக்குள்ளாரவே அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், பிரேத பரிசோதனை முடிந்த நிலையில் அந்த ரிப்போர்ட் போகும். அதை நீதியரசர் ஒப்பிட்டு பார்ப்பார். அவருடைய வாய்ஸ் நோட்டில் கொடுத்துருக்கக்கூடிய உடல் துன்பங்கள், மிருகத்தனமான சில வேலைகளை செய்த அந்த கணவனுடைய அந்த தொந்தரவுகள், அது எல்லாமே அப்பட்டமான உண்மைகளாக வெளிவரும். அதுக்கு மேலே அவர்கள் தப்பிக்க முடியாது. இப்போ மாமனார் மாமியார் மேலே என்ன வழக்கு இருக்குன்னா டவுரி ஹராஸ்மெண்ட் கேஸ். அது இன்னும் அவங்க பதிவு பண்ணலை, அதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க டவுரியை வச்சு எமோஷ்னல் பிளாக்மெயில், ஹராஸ்மெண்ட் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு குறிப்பை சொல்லணும்னா, அடிக்கடி இறந்த மறைந்த இந்த ஒரு பெண் குழந்தை ரித்தன்யா அவர்களுடைய கணவன், என் கைகளை கிழித்து நீ இதை வெளியில் சொன்னனா என் கைகளில் அறுத்து நான் இறந்து விடுவேன் என்று தற்கொலை பயத்தை எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். ஒரு கட்டத்தில் அவர்கள் வாழ்க்கை போதும், நம்ம விவாகரத்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த குடும்பத்திலிருந்து வெளியில் போயிருக்காங்க. அதை பலமுறை அவர்கள் சமாதானமாக வருவது போல செய்திருக்காங்க. இதில் என்ன நல்லா தெரியுதுன்னா, இதில் ஒரு திட்டவட்டமான ஒரு பிளான், ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 2வது முறை அவர்கள் தாய் தந்தையினர் வீட்டுக்கு ரித்தன்யா அவருடைய தந்தையார் இந்த மாதிரி நீங்கள் வரதட்சணைக்கு பற்றியோ இல்லை மற்ற விஷயங்களை பற்றி கொடுமை செய்தால் எனக்கு நீங்கள் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் ரித்தன்யாவுடைய தாயார் அவர்கள் அந்த சம்மந்தி அம்மாவிடம் இதை நீங்கள் அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுங்க, ஒரே ஒரு விஷயத்தை தவிர அந்த கணவன், அதாவது கவின்குமார் செய்த பாலியல் தொந்தரவு அந்த நிகழ்ச்சி சம்பவம் நடந்த அந்த முதல் நாள் மட்டுமே அவர்கள் சொல்லி அழுதிருக்கிறார்கள். ரித்தன்யா அதுக்கு முதல் நாள் மட்டும்தான் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் எல்லாத்தையும் உள்ளே போட்டு தன் மனதை உள்ளே போட்டு அழுது தனக்குள்ளாவே வைத்திருக்கிறார்கள். யாருக்கிட்டமும் சொல்லலை. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போவுமே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ரித்தன்யாவுடைய தந்தையாருடைய ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூ பார்த்தேன். திரு அண்ணாதுரை அவருடைய கருத்து பதிவிட்டிருக்காரு. என்னுடைய குழந்தை இறந்து போச்சு, அதுக்கு நான் உண்மையை என் வாழ்நாள் பூராவே துன்பத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கணும் அப்படின்று சொல்லும்போது நமக்கே ரொம்ப சோகமாக இருக்கிறது. அந்த தந்தையுடைய மன சாந்திக்காக நாம் இறைவனை பிரார்த்திப்போம். மறைந்த அந்த அவர்களுடைய பெண் குழந்தையை ஆன்ம சாந்திக்காகவும் நாம் இறைவனை வேண்டிக் கொள்ளலாம். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டு, காருக்குள்ளே கோவிலிருந்து வெளியில் தாய் தந்தையிடம் நான் உங்களை பார்க்கிறேன், பால் பாக்கெட் வாங்கிட்டு வருகிறேன் என்று சொன்ன அந்த குழந்தைக்கு ஒரு அரை மணி நேரமோ அல்லது 3/4 மணி நேரமோ ஒரு மிரட்டல் கால் வந்திருக்குங்க. இது எப்படி சாதாரண காலாக இருந்தால் அது ரெக்கார்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஆப் மூலமாக கால் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஃபேஸ்புக் ஆடியோவோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஆடியோ காலோ, வாட்ஸ்அப் ஆடியோ கால் கூட பண்ணியிருக்கலாம். அதை புலன் விசாரணையில் தெரிய வரும். இன்னும் 2-3 நாட்களுக்குள்ளே அது விசாரணை வரும்பொழுது ஃபஸ்ட் ஹியரிங்லேயே தெரிஞ்சிடும், அந்த எவிடன்ஸ் கிடைச்சிடும். இது நாங்கள் சந்தேகிக்கப்படுகிறது. இது போலீஸ் இன்னும் தரப்புலேருந்து எதுவும் சொல்லலை. திரு அண்ணாதுரை அவர்கள், அதாவது ரித்தன்யாவுடைய தந்தையாருடைய மனநிலையில் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க, கணவன் ஃபோன் கண்டிப்பாக பண்ணியிருக்காருங்க, அரை மணி நேரம் அவர் பேசியிருக்கிறாரு, அதில் ஏதாவது மிரட்டியிருக்கலாம். என்ன அவர் என்ன அதிகபட்சமாக என்ன மிரட்டியிருப்பார், நான் என்னை தற்கொலை செய்து கொள்வேன் என்று அவர் மிரட்டியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இது அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த பெண் என்றைக்கு விவாகரத்து வாங்கணும்னு ஏற்கனவே நினச்சிட்டாலோ அப்போவே அந்த கணவன் எப்படி போனாலும் கவலை இல்லை என்று சொல்லி அவர்கள் அந்த குடும்பத்திலேருந்து விலகி வருவதற்குத்தான் வழிவகுத்திருப்பார்கள். அது அவங்க செய்யலை. என்னுடைய இந்த ஒரு அசம்ஷன், என்னுடைய அனுமானம் என்ன என்று பார்த்தீர்கள். ஆனால் இந்த கேஸை நல்லா டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணும்போது எல்லா விதமான தரப்பிலிருந்து வரக்கூடிய வாதங்களை நாம் வைத்து பார்க்கும்பொழுது என்னுடைய தாழ்மையான கருத்து, அன்பர்களே, இது என்னுடைய தனிப்பட்ட தாழ்மையான கருத்து, இன்னும் புலன் விசாரணையில் வரும், அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் வரும். திட்டவட்டமாக அவர்கள் அதை தெரிவிப்பார்கள். சட்டம் தன் கடமையை செய்யும் என்பதை நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். சரி, இப்போ என்னுடைய அனுமானம் என்னவென்று உங்களிடம் தெரிவிக்கிறேன். அதாவது அரை மணி நேரத்தில் சம்பவம் நடப்பதற்கு தெளிவாக அரை மணி நேரத்திற்கு முன்பாக ரித்தன்யா அவர்கள் கோவிலிலிருந்து பிரசாதம் 3 கப் தனக்கும் தன் தாயார் தந்தை மற்றும் தந்தையாருக்கு பிரசாதம் கொண்டு செல்ல வேண்டும், வீட்டுக்கு போக வேண்டும், பிரசாதம் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி 3 பிரசாதத்தையும் வாங்கியிருக்கார். வழக்கம் போல் பேசுகிற மாதிரி
பூ விற்பவர்களிடம் பேசியிருக்கிறார், பிரசாதம் கொடுத்த ஒரு ஐயர், பெரிய ஐயர் அவர்களிடம் பேசியிருக்கிறார். பேசி சிரித்து தான் பேசியிருக்கிறார். திரும்ப அது வரைக்கும் அவருடைய மனநிலை சமாதானமான ஒரு மனநிலையில் இருந்திருக்கு. அப்போனா அந்த குழந்தையுடைய மனநிலையில் நாம் இந்த திருமணத்திலிருந்து விவாகரத்து வாங்கி கொண்டு தனிப்பட்ட முறையில் நாம் செயல்பட வேண்டும். நாம் வந்து ஆஸ்திரேலியா போகலாமா, இல்லை நம்ம படித்த படிப்பை வைத்து பூனே, பெங்களூர் போகலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறார்கள். தன்னுடைய தம்பிக்கிட்டே அதை முதல் நாள் பேசியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு சிந்தனையில் தான் அந்த குழந்தை அந்த மனோநிலையில் தான் இருந்திருக்கிறாங்க. ரித்தன்யா காருக்குள்ளே வருகிறார். காருக்குள்ளே வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறார். ஸ்டார்ட் பண்ணிட்டு கப்பு வாங்கிட்டு வந்த அந்த பிரசாதத்தை ஒரு கப் ஹோல்டரில் வைக்கிறாங்க. அது வந்து கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு வச்சுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏசி ஆன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 10 செகண்டுக்குள்ளேயே சில நொடிகளிலே ஒரு கால் வருது. அந்த கால் வந்து கவின், தன்னுடைய கணவர் கவின் குமார் பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கக்கூடும் என்பது இந்த அனுமானம் என்னவென்று பார்த்தீர்களே ஆனால், ரித்தன்யாவிடம் அவருடைய பிளான், தன்னை விவாகரத்து பண்ண போகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார். ஏன்னா அதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் ரித்தன்யாவுடைய பெரியப்பா என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்து இவருடைய மனநிலையை அனலைஸ் பண்ணி வீட்டுக்கு அந்த நிகழ்ச்சியை சொல்லியிருக்கிறார். அவங்க மாப்பிள்ளை வீட்டாரிடம், பெண் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இல்லை, அவருக்கு இந்த வீட்டிலேருந்து விவாகரத்து தான் வேண்டும், கணவனிடமிருந்து விவாகரத்து வேண்டும், யாரையுமே அவருக்கு பிடிக்கல என்று சொல்லி அந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கக்கூடும். இப்போது கவின் என்ன பண்ணிட்டான், அந்த மீடியேட் பண்ண அந்த டைமில் அவங்க தாய் தந்தையினர் 10 நாட்களுக்கு மேலானப்பவே மீடியேட் பண்ணுறதுக்காக வந்தாங்க, சால்வ் பண்ணலான்னு பேசினாங்க இல்லையா, அப்போவே வந்து ஒரு வன்முறையான திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். இது சொல்வதற்கே நமக்கு வந்து நாக்கு கூசுகிறது, நம் நெஞ்சு பதைக்கிறது. ஆனால் இது நடந்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இருக்கிறது நண்பர்களே. எப்படி சொல்லப் போகிறேன் என்றால், கவனமாக கேளுங்கள். இவன் கவின்குமாருடைய தாயார் எல்லாருமே வந்து ஒரு அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டரில் இருக்காங்க. எல்லாருமே ஒரு சைக்கலாஜிக்கலி டிப்ரெஸ்ட் என்கின்ற மனநிலையில் இருக்கிறார்கள், மன அழுத்தம் நிலையில் இருக்கிறார்கள். பொருளில் ஒருத்தருக்கு மன அழுத்தம், இவனுக்கு வந்து கணவனுக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுக்கணும், அவர்களை துன்புறுத்தி இன்பம் காண வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு உணர்வில் இருக்கிறான், ஒரு கீழ்நிலை உணர்வில் இருக்கான். இப்போ இவர்கள் 2 பேருமே வந்து அந்த பெண்ணை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ துன்புறுத்த முடியுமோ அவளுக்கு எவ்வளோ துன்புறுத்தி தன் கட்டுக்கோப்பில் வைத்து பணத்தை சுரண்ட வேண்டும், பெண் வீட்டாரிடமிருந்து பணத்தை சுரண்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய கொள்கை. அவ்வளோதான், இது பெரிய வேறு விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு என்னானாலும் அடுத்து கல்யாணம் பண்ணுவாங்க, மறுபடியும் அதை கட்டிட்டு பண்ணுவாங்க. இப்படி தான் அவர்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் அவங்களுடைய திட்டம். இதை அறிந்து அந்த பெண் வெளியில் வந்துட்டா. வெளியில் வருவதற்கான அந்த தருணத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடைசி கால் என்ன மாற்றி, இந்த அரை மணி நேரத்தில் அவருடைய மனசை மாற்றி, நீ திரும்ப எங்கள் வீட்டுக்கு வரணும், என் கூட தான் நீ வாழணும், உங்கள் அப்பா கிட்ட பணத்தை தான் வாங்கிட்டு வரணும், உனக்கு ஒரு வழி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண், நீ அதை சொல்வதற்கு நீ யார்? என் தந்தை இந்த வீட்டில் இந்த ஊரில் எவ்வளோ பெரிய மனிதர் தெரியுமா? என்னுடைய தந்தையார் நினைத்த என்ன வேணால் செய்ய முடியும் என்று இவர் சவாலிட்டு இருக்கிறார், இருக்கக்கூடும். அப்படி இருக்க டைமில் கடைசியில் ஒரு டைம் பாம் அவர் போடுறார். நான் உன்னை ஆபாசமாக படம் எடுத்திருக்கிறேன், உன்னை நான் வெளியிட்டுருவேன் என்கின்ற அந்த ஒரு அசிங்கமான விஷயத்தை இந்த பெண்ணுக்கு அவர் தெரிவித்திருக்கக்கூடும். நிச்சயமாக இந்த பாயிண்டில் தாங்க அந்த பெண்ணுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அதாவது ஒரு வழி வியூகத்தை அமைத்த அந்த இளம் குழந்தை இந்த சிக்கலிலிருந்து கூட்டை விட்டு சிறகடித்து செல்லக்கூடிய குழந்தை, நான் வெளியில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, நான் விவாகரத்தில் கேட்க போகிறேன், நான் உன்னை விவாகரத்து பண்ண போகிறேன் என்று தைரியமாக சொன்ன அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய அவதூறு சொல்லும் பொழுது அவளுக்கு அந்த நேரத்தில் என்ன செய்வதென்றே வழி தெரியவில்லை. அந்த அரை மணி நேரம் அவளை வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த சம்பவம் இதுதான். இந்த மாதிரி ஆபாசமான படங்களை, நான் உன்னை பற்றிய விஷயங்களை நான் வெளியில் வந்து போட்டுருவேன், உன்னுடைய தாய் தந்தையினர் 2 பேருமே இறந்து விடுவார்கள், உன் தந்தைக்கு ஏற்கனவே ஹார்ட் பலவீனமாக இருக்கிறது, அந்த இருதய வலி அதிகரிக்கக்கூடும், அதனால் அவர் வந்து தற்கொலை செய்ய நேரிடும் என்று சொல்லி அவரை மிரட்டியிருக்கிறான். இந்த மிரட்டுதலுக்கான எந்த எவிடன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கால் வந்து ஏதோ ஒரு ஆப் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் கால் மூலமாகவோ அவர் செய்திருக்கக்கூடும் என்பது தான் என்னுடைய அனுமானம். இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஜஸ்டிஃபைங் பாயிண்ட்ஸ் பாருங்கள். அவங்க ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடிய அவங்க அம்மாவே வந்து இவங்க சண்டை போடும்போது ஃபோட்டோ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த பழக்கம் அந்த பையனுக்கும் இருக்கும். எல்லாருமே வந்து ஒரு அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் தான் இருக்காங்க. அதனால் நிச்சயமாக அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. மற்றவர்கள் துன்பத்தை அவர்கள் வேடிக்கையாக பார்த்துருக்கிறார்கள். அப்போ வந்து இது வந்து உடல் ரீதியாக பாலியல் வன்கொடுமை செய்த பல விஷயங்களை அவர் துன்புறுத்தி அதை ஒரு வீடியோ எடுத்திருக்கக்கூடும். அந்த வீடியோவை பதிவு செய்து அவர்களுக்கு மிரட்டலிட்டிருக்கலாம். இந்த வீடியோவை வெளிப்படுத்திடுவேன், இது ஏற்கனவே திட்டமிட்ட பிளான் தான், அவருடைய தாயாரே சொல்லி கொடுத்துருக்கலாம். அதனால் வந்து நிச்சயமாக அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான் இவர்களால் ரித்தன்யா அவர்கள் என்ன செய்வதென்று விழி பிதுங்கி தொண்டையை வந்து அடைக்கிற அளவுக்கு அந்த மனவேதனை, அவர்களை துக்கம் அவர்களை வந்து
நெஞ்சை அடைத்து இறுதி முடிவுக்கு வரக்கூடிய அளவில் வந்துட்டாங்க. அந்த இம்மீடியட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, உடனே போய் அந்த மருந்த வாங்கியிருக்கலாம். இவங்க பெரிய ப்ரீ பிளான்லாம் பண்ணி அந்த பாய்சன் மருந்த முன்னாடிலாம் வாங்குனாங்கன்னு சொல்றது தான் தவறு. அந்த 1/2 மணி நேரத்தில நடந்த நிகழ்வு, அந்த மருந்தை உட்கொள்ளக்கூடிய உந்து வேகத்தை கொடுத்திருக்கக்கூடும். மன அழுத்தம், நம்மளுடைய வியூகம் எல்லாம் முடிந்து போய்விட்டதே. இறுதியில் என் தந்தையுடைய உயிருக்கு, என் தாயாருடைய உயிருக்கும், என்னுடைய குடும்ப மானத்திற்கே வந்து அவமரியாதை ஏற்படுத்தும் வகையில இந்த ஆபாச படத்தை என்னை வைத்து எனக்கு தெரியாமல் இந்த மாரி செய்திருக்கிறானே! இது எப்படி நான் வெளியிலே சொல்வது? என்று வீட்லயும் அத பத்தி சொல்ல முடியாம, போலீஸ்லயும் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க முடியாம, நிம்மதியா விவாகரத்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது, அதுக்கும் வந்து ஒரு ரூல்ஸ் போட்டு இந்த மாதிரி அவங்க வந்து கார்னர் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து கார்னர் பண்ண ஒரு ஒரு வன்கொடுமை செய்த இந்த நபருக்கு அதிகபட்ச தண்டனையாக எப்படி ஒரு ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்தினது, பிளாக்மெயில் பண்ணது, இது மாதிரி எல்லா கேஸ்லயும் அவன உள்ள தள்ளுனாங்க. டவுரி ஹராஸ்மென்ட் கேஸ்லேருந்து செக்ஷன் 498 டொமெஸ்டிக் வயலன்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில. அதுக்கு மேல வந்து செக்ஸுவல் ஹராஸ்மென்ட் கேஸ். இது எல்லா கேஸ்லயும் வந்து போட்டு அவன முதல்ல உள்ள தள்ளியிருக்காங்க. பட் இன்னும் மேல அதிகமான கேஸ்கள் எல்லாம் குடுத்து நீதியரசர் தக்க தண்டனை வழங்கினார். இதற்கு தூண்டுகோலாக இருந்தவர்கள் அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட் என்று சொல்லக்கூடிய அந்த வகையில இதற்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய அவருடைய மாமியார், மாமனார் இருவருமே தன் மகனுக்கு நீ வந்து எப்படி வேணா நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுரை அவளுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களே வந்து இந்த பெண்ணை வந்து துன்புறுத்தணுங்கிற ஒரு குறிக்கோளோட தான் இருக்காங்க. எவ்வளோ பணத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்? மணி எக்ஸ்ட்ராக்ஷன் என்று சொல்லுவார்கள் அல்லவா? பணத்தை எவ்வளோ பிடுங்க முடியும் என்ற ஒரு கொள்கையில தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க. அதனால எவ்வளோ துன்பம் கொடுக்க முடியுமோ மேக்ஸிமம் அந்த பொண்ணை யூஸ் பண்ணி துன்பத்தை குடு அப்படின்னு அந்த உரிமையை கொடுத்திருப்பவர்கள், அந்த கவின்குமார் என்கின்ற அந்த ஒரு இளைஞனுக்கு இவ்வளவு தைரியமாக அவன் செய்கிறான் அந்த துன்பத்தை அப்படின்னா, அவர்கள் தாயார், தந்தையினரும் உடந்தை. ஆகையினால இந்த 3 அரக்கர்களும் சேர்ந்து ஒரு பெண்ணை கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள். நீதியரசர் காதுகளில் இது ஒலிக்கட்டும். அவர் இதயம் பதைக்க நடந்த இந்த கொடுமைகள் நீதியரசர் உணரட்டும். இந்த 3 கொடுமைக்காரர்களுக்கு நீதியரசர் தக்க தூக்கு தண்டனை அளித்து அவர்களை இந்த உலகை விட்டு அனுப்ப எங்கள் கோரிக்கையை முன்வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.